ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 922 சார்ட் அரே பை parity. ஸோ நமக்கு இன்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ஸ்னு ஒரு அரே கொடுப்பாங்க. அந்த அரேயில் இருக்க பாதி எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருக்கும். மீதி பாதி எலமெண்ட்ஸ் ஈவன் நம்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ஸ் அரேயில் எனக்கு 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 10 எலமெண்ட்ஸில் 5 ஈவன் நம்பர்ஸ் இருக்கும், 5 ஆட் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டாஸ்க் என்னென்னா, எனக்கு வந்து ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி ஆட் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஆட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் பொசிஷன் 0, 2, 4 அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன் கரெக்டாக. ஸோ அந்த பொசிஷன் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஈவன் நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஆட் இண்டிசஸ் இப்போ 1, 3, 5, 7லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட் இண்டிசஸ் கரெக்டாக. ஸோ அந்த இண்டிசஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஆட் நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துக்கலாம். ஓகேவா? 4, 7, 5, 2 இதோட இண்டெக்ஸ்லாம் நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அப்புறம் 3. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0 வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இண்டெக்ஸ். ஸோ ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு என்ன எலமெண்ட் இருக்கணும்? ஈவன் எலமெண்ட் இருக்கணும் கரெக்டாக. ஸோ 4 வந்து ஈவன் நம்பர் தானே. ஸோ இது ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இண்டெக்ஸ் கரெக்டாக. ஆட் இண்டெக்ஸில் எனக்கு வந்து ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இண்டெக்ஸ் கரெக்டாக. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இண்டெக்ஸில் ஆட் நம்பர் இருக்குது. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணலான்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு ஈவன் நம்பர் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலிடான அரேவாக மாறிடுச்சு. இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. எப்படின்னா நம்ம வந்து 2 அரே எடுத்துப்போம். ஃபஸ்ட் அரே எதுக்காகனா ஈவன் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. செகண்ட் அரே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது? 4. 4 வந்துட்டு எனக்கு ஒரு ஈவன் நம்பர். ஸோ நான் ஈவன் அரேயில் போடுறேன். அதே மாதிரி 7 வந்துட்டு ஆட் நம்பர் கரெக்டாக. அதனால் ஆட் அரேயில் போடுறேன். 5 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் நம்பர். ஸோ நான் கீழே போடுறேன். அதே மாதிரி 2 வந்துட்டு ஈவன் நம்பர். அதை வந்துட்டு நம்ம ஈவன் அரேயில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் அகைன் வந்து ரிசல்ட்னு ஒரு அரே எடுப்பேன். ஸோ நான் ஆல்டர்னேட்டிவாக வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 4 எடுப்பேன். அதுக்கப்புறமா 7 எடுப்பேன். இப்போ மறுபடியும் 2, இப்போ 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்யூஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மெமரி யூஸ் பண்ணாமல் எனக்கு கொடுத்துருக்க அரேலையும் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்டர் டெக்னிக் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் ஈவன் இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுறதுக்காக ஈவன்னு ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஆட் இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆடுன்னு ஒரு பாயிண்டர் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 கேஸ் இருக்க போது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன் அதாவது ஈவன் பாயிண்டர் பொசிஷனில் எனக்கு ஈவன் நம்பரே இருந்துச்சுன்னா நான் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா பாயிண்டரை 2 ஸ்டெப் மூவ் பண்ணுவேன். ஸோ நான் எதுக்காக 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறேன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈவன் அதாவது இந்த ஈன்ற பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஈவன் இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ எனக்கு 0லேருந்து நெக்ஸ்ட் ஈவன் இண்டெக்ஸ் கிடைக்கணும்னா நான் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணால் தானே கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஈயை 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன் அதாவது ஆட் பாயிண்டர் இருக்க பொசிஷனில் எனக்கு ஆட் நம்பரே இருந்துச்சுன்னா நம்ம ஈவன் நம்பரில் என்ன பண்ணோமோ அதே தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம பாயிண்டரை 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஓகேவா? 2 ஸ்டெப் மூவ் பண்ணால் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆட் நம்பர் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ கேஸ் 3க்கு போகலாம். ஸோ எனக்கு கேஸ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு வந்து ஈவன் நம்பர் இருக்காது. அதேமாதிரி ஆட் இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு வந்து ஆட் நம்பர் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டையும் ஆட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டையும் நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கேஸ் 3. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸுமே மூவ் பண்ண போகிறோம். எதனாலனா நம்ம 2 எலமெண்ட்டையுமே ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஆடையும் நான் வந்துட்டு 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே நான் வந்து என்னோடய லூப்பை ஸ்டாப் பண்ணிப்பேன். இப்போ நம்ம வந்து அரேவை செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஈவன் நம்பர் இருக்குது. ஆட் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஆட் நம்பர் இருக்குது. ஈவன் இண்டெக்ஸில் ஈவன், ஆட் இண்டெக்ஸில் ஆட். ஓகேவா? இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஈவன்னு ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஆட்னு ஒரு பாயிண்டர் எடுக்க போகிறோம். அந்த பாயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எதனால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு ஆட் நம்பர் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஆட் பாயிண்டரை 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி நமக்கு வந்து 3 கேஸஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட் ஈவன் நம்பராவே இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஈவன் நம்பராவே இருந்துச்சுன்னா, நான் எந்த ஒரு ஆப்பரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பாயிண்டர 2 ஸ்டெப் மூவ் பண்றேன். ஓகேவா? அதே மாரி கேஸ் 2. கேஸ் 2 என்னது? ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா, ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு ஆப்பரேஷனுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். நான் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்றேன். சப்போஸ் எனக்கு இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா, எனக்கு வந்து கேஸ் 3 மூவ் ஆயிடும். கேஸ் 3ல நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்டையும், ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். அதே தான் நான் இங்க பண்ண போறேன். ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்டையும், ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்டையும் நான் வந்து ஸ்வாப் பண்றேன். ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்? 2 பாயிண்டர்ஸுமே நம்ம மூவ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த 3 கேஸஸுமே நம்ம வந்து கோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 கேஸஸுமே நம்ம எப்ப செக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவன் பாயிண்டரும், ஆட் பாயிண்டரும் அரேயோட பவுண்ட் உள்ள இருக்கும்போது தான். கரெக்ட்டா? ஸோ பவுண்ட விட்டு வெளியில போயிடுச்சுன்னா, நம்மளால எந்த ஒரு ப்ராசஸுமே கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்காக என்ன பண்றேன்னா, ஒரு வைல் லூப் எழுதுறேன். ஓகேவா? வைல் ஈவன் வந்துட்டு பவுண்ட் உள்ள இருக்க வரைக்கும், அதே மாரி ஆட் பாயிண்டரும் பவுண்ட் உள்ள இருக்கிற வரைக்கும், நான் இந்த 3 கேஸஸுமே கன்டினியூஸா செக் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா? இந்த 3 கேஸஸுமே நான் வந்து கன்டினியூஸா செக் பண்ணிட்டே இருக்க போறேன். ஓகேவா? நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. சப்மிட் பண்ணலாம். நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம காம்ப்ளெக்ஸிட்டிய அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா நம்ம பாயிண்டர்ஸ 2 பொசிஷனா மூவ் பண்றோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம 2 பொசிஷனா மூவ் பண்றனால எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் மேக்ஸிமம் n/2 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இத வந்து பிக் O நோட்டேஷன்ல எழுதலாம். ஆர்டர் ஆஃப் n/2ன்னு வரும். இத ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணா ஆர்டர் ஆஃப் 1/2 இன்டூ nன்னு எழுதலாம். ஸோ இந்த 1/2வ நம்ம வந்து இக்னோர் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ ஆர்டர் ஆஃப் n. இந்த n வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரேயோட லென்த். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி அனலைஸ் பண்ணலாம். நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெமரி எதுவுமே யூஸ் பண்ணல. கரெக்ட்டா? இந்த பாயிண்டர்ஸ் 2 பாயிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் சைஸ டிபெண்ட் பண்ணி க்ரோ ஆக போறது கிடையாது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் 1.